வணக்கம். கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தை கிராம பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தில் பொதுமக்களின் சார்பில் விநாயகர் கோவில் கட்டப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அதே கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை, அவரது மகன் வசந்த், விஜய், திருநாகரசு, சின்னதுரை மனைவி சித்ரா ஆகியோர் கோவில் வேலை செய்து கொண்டிருந்த முருகானந்தம் என்பவரை தாக்கியுள்ளனர். அப்பொழுது இது குறித்து கேள்வி கேட்ட முருகானந்தத்தின் மனைவி நீலவேணியும் தகாத வார்த்தையில் திட்டி தாக்கியுள்ளனர். காயமடைந்த இருவரும் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் முருகானந்தம் மற்றும் அவரது மனைவி நீலவேணியை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தூத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குருவாடி கிராம பொதுமக்கள் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தங்களது புகார் மனுவை கூடுதல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கினர். இது குறித்து கிராம பொதுமக்கள் கூறும்பொழுது, கிராம பொதுமக்கள் சார்பில் கட்டப்பட்டு வரும் கோவிலின் கட்டுமான பணிகளை சிதைக்கும் வகையில் நடந்து கொண்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்துல இருந்து பேசுறோங்க. நாங்க எஸ்பி தூத்தூர் ஸ்டேஷன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளையார் கோயில் கட்டுறதுனால ஒரு 300 குடும்பம் சேர்ந்து அந்த பிள்ளையார் கோயிலை கட்டிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதில் ஒரு குடும்பம் மட்டும் பிள்ளையார் கோயில் கட்டக்கூடாது, நீங்கள் கட்டி கும்பேசத்தை போடுறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்ப்பு. அதையும் மீறி ஊர் மக்கள் நாங்கள் ஒரு 3 வகைராக்காரவங்க அந்த கோயிலை கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் பையன் ஒருத்தன் அந்த கோயிலை சுற்றி மண்ணடிச்சு நிறவுனதை யாரும் இல்லாத நேரத்தில் 4 பேராக சேர்ந்து அடித்து அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் அரியலூர் மெடிக்கல் காலேஜில் இன்னைக்கு 4 நாளாக இருக்கிறாங்க. எஸ்பி ஆபீஸ்ல ஜெயங்கொண்ட எஸ்பி எல்லாம் வந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நாங்க ஸ்டெப் எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன வரை எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க முன்ஜாமீனுக்காக அரியலூர் கோர்ட்ல எல்லாரும் இருக்கிறாங்க. நாங்க எஸ்பி ஆபீஸுக்கு பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இங்கே கண்துடைப்பாதான் எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்காது போல இருக்கு. இதுக்கு பாமக கட்சி, அந்த எதிர்கட்சி பையன் பாமக கட்சியா இருக்கிறதுனால பாமக நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. அவங்க அதனால எல்லாமும் ஊர்ல அந்த ஒரு குடும்பம் மட்டும் எங்க 299 குடும்பத்தையும் எதிர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கலன்னா நாங்க மறுபடியும் போராட்டம் பண்ணுவோம். என் பேரு குருவாடி மஞ்சுளா.